மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் என்று பார்த்தால், பிதாவாகிய தேவன் இந்த ஜனங்கள் மேலே மிகவும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நிஜமாக வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அந்த பாவமானது உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதருக்கும் அந்த பாவம் உள்ள பெருகின போது இந்த பாவத்தை மீட்டெடுக்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் ஒரு 4000 வருடங்கள், கிட்டத்தட்டதாக 4000 வருடங்கள் ஆகிறது. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து தன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களோடு எல்லா அதிகாரத்தோடு இருந்தார். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அதிகாரத்தையும் விட்டு தன்னை இந்த பூமிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு தன்னுடைய அர்ப்பணித்து தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் வெறுத்து, சுயத்தை வெறுத்து அவர் என்ன செஞ்சார்னா, அவரும் இந்த ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினால்தான் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வர முடிந்தது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், எல்லாவற்றையும் அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், அவர் அன்புனால் என்ன செஞ்சார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அந்த அன்பு எப்படி அவருக்குள்ள இவ்வளவு காரியங்களையும் சகிக்க முடிந்தது என்றால், அவருடைய எல்லா சுயத்தையும் எங்கே செய்தார்னா வெறுத்தார் என்றால் பரலோகத்திலே வெறுத்து விட்டார். தன்னுடைய சுயத்தை எல்லாம் சாகடித்து விட்டார். அதனால்தான் இந்த உலகத்தில் அவர் எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய நிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடிந்தது, அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடிந்தது. ஸோ இந்த நாட்களில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நாம் ஊழியம் செய்கிற இந்த நாட்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த இயேசுனுடைய அன்பை என்ன செய்யணும், தாழ்மையை நாம் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அந்த சுயம் நமக்குள்ளே இருக்கிற எல்லா சுயத்தையும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை போல என்ன செய்ய முடியும், நம்மளும் பூமியில் அவருடைய ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற முடியும். அதனால் பிதாவாகிய தேவன் இந்த ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்து, அது தன்னுடைய குமாரனையும் இந்த ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அதே போலத்தான் அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த நாட்களில் வர வேண்டும். அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு என்ன செய்ய வேண்டும், இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய தாழ்மை, இயேசுனுடைய எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், நாம் தரித்து கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை கூட அந்த உலகத்தில் என்ன செய்து ஊழியம் செய்ய முடியும். ஸோ நமக்குள்ளே முதலாவது தாழ்மை வர வேண்டும். அன்பு, ஜனங்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு நமக்குள்ளாக பெருக வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பினால் தான் என்ன செய்தார், எல்லா காரியங்களும் செய்து முடித்தார். அந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்ய வர வேண்டும், சபைக்குள்ளே வர வேண்டும். சபைக்குள்ளே இருக்கிற எல்லா பேற்றுக்குள்ள அந்த அன்பு வரும்போது தான் அந்த அன்பை கொண்டு போய் வெளியில் என்ன செய்ய முடியும், பிரதிபலிக்க முடியும் இயேசுவை போல. அந்த அன்பு வேத வசனத்தில் பார்க்குறோம், அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு பொறாமைப்படாது, இந்த அன்பு நேசிக்கும். இந்த நாட்களில் பார்க்குறோம், எத்தனையோ மனிதர்கள் அன்பில்லாமல் இருக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய ஒரு நேரம் ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும், நீங்களும் நானும் மக்களிடத்தில் போய் என்ன செய்யணும், பிரதிபலிக்க வேண்டும். ஸோ நாட்களில் இயேசுவினுடைய அன்பை நீங்களும் நானும் தரித்து கொண்டு ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும்.